வணக்கம். அறுவடையை முடியப் போகும் சூழலில் பயிர்க்கடன் வழங்காத வெங்கனூர் தோவேகோ கடன் சங்கத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 30 விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு மேலாக விவசாயிகளுக்கு விவசாய கடன் பயிர்க்கடனாக வழங்கப்படாத நிலையில் தனியாரிடம் கூடுதல் வட்டி கடன் வாங்கி விவசாய பணிகளை செய்து வந்த நிலையிலும் கடன் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகின்ற கடன் சங்கத்தை விவசாயிகள் அகில இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முகசுந்தரம் தலைமையில் முற்றுகையிட்டனர். இந்நிலையில் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், முறையாக கடனை செலுத்தியவர்களுக்கு கடன் தராமல் இழுத்தடித்து மிகவும் வேதனைக்கு உரியது. மேலும் நெல் விதை விடும்போது தர வேண்டிய கடனை தற்பொழுது அறுவடை முடிந்ததும் தராமல் இழுத்தடிப்பது, காலம் தாழ்த்துவது நியாயமா என குமரிக்கின்றனர். பின்னர் தகவல் அறிந்த கூட்டுறவுத்துறை நிதி அலுவலர் பாரதி ராஜா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்க நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திங்கட்கிழமைக்குள் கடன் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதனை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். மேலும் விவசாயிகள் திங்கட்கிழமை பணம் வங்கி கணக்கில் வரவு வைக்காவிட்டில் அரியலூர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என கூறினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்டத்தில் டெல்டா பகுதியாக இருக்கக்கூடிய வெங்கனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு 30 பேர்த்துக்கு மேலே விவசாயிகள் ஒரு 5-6 மாதமாகவே பணத்தெல்லாம் கட்டிவிட்டு லோனுக்காக காத்திருக்காங்க. ஆனால் இந்த 30 பேர்த்துக்கும் இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல. தினசரி இன்றைக்கி நாளைக்குன்னு அலைக்கழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் வெங்கனூர் சொசைட்டியை முற்றுகையிட போராட்டத்துக்கு வந்தோம். வரும்போது இங்கே அதிகாரிகள்லாம் என்ன சொன்னாங்க, நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சர்வரில் ப்ராப்ளம், அதில் ப்ராப்ளம், இதில் ப்ராப்ளங்கிறாங்க, டபுள் என்ட்ரி ஆகுதுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது. நான் கேட்குறக்கு ஒரே கேள்வி தான், அரசு ஊழியர்களுக்கு ₹1 சம்பளம் குறைஞ்சி போச்சுன்னா உடனடியாக அவங்க ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த விவசாயிகள், நாதியற்ற விவசாயிகளுக்கு மட்டும் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உடனடியாக அவங்க 6 மாதமாக 4 மாதமாக ஒரு லோனுக்காக காத்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, டிஆர் என்ன பண்ணுறாரு, இது போன்ற தவறுகள் நடந்ததுங்கிறதுக்கு தான் ஏற்கனவே நாங்கள் கீழப்பள்ளூர் சொசைட்டியை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினோம். பொங்கலுக்கு முன்னாடி அன்றைக்கே உடனடியாக ₹1.5 கோடி விவசாயிகளுக்கு ஏற்றப்பட்டது. இதே போல் இன்றைக்கி இந்த விவசாயிகள் ₹15 லட்சம் தான். அதுவும் அந்த பணம் இல்லை, இந்த பணம் இல்லை, புதுசாக நீங்கள் ஏன் கொடுத்த, அதை கொடுத்த, இதை கொடுத்த, இவங்களாம் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது, இவங்களாம் கொடுக்க சொல்ல வேண்டியது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகாரிகளுக்குள்ளே இவங்களே சண்டை போட்டுக்கிற மாதிரி செய்ய வேண்டியது. கடைசியில் தெருவில் நிற்கிறது யாருன்னா நாங்கள் தான். இந்த லோனை நாங்கள் எதுக்கு அப்ளை பண்ணோன்னா முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த லோனு விவசாயிகள் நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இது பண்ணோம். இப்போ அறுவடையே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நாங்கள் வயலில் போய் நின்றுக்கிட்டு நெல்லை தூத்துறதா, நெல்லை எடுக்கிறதா, மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இன்னும் இந்த லோன் எங்கள் கைக்கு சேரல. அரசாங்கம் இவ்வளோ மெத்தனை போக்கில் இருக்கக்கூடாது. என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன தான் பண்ணுறாங்க, மாவட்ட நிர்வாகம் என்ன தான் பண்ணுது, நிதித்துறை செயலாளர்களும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியல. ஏன் இந்த விவசாயிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு அவல நிலை தொடருதுன்னு எங்களுக்கே புரியலை. இனி வருங்காலங்களில் இது போல் நடக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி நாங்கள் முற்றுகை போராட்டத்தை வெங்கனூர் சொசைட்டியில் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி ஏதோ 9 பேர்த்துக்கு ஏறுங்கிறாங்க, மிச்சம் பேர்த்துக்கு திங்க செவ்வாய்க்குள்ளே ஏற்றுறேன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை ஏற்றலை அப்படின்னா கலெக்டர் அலுவலகத்தில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைத்தையும் திரட்டிட்டு போய் அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். காலவரையற்ற போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்க எங்களுக்கு இந்த விவசாய கடனை உடனடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிறோம். அகில இந்திய மக்கள் சேவை விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முகசுந்தரம்.